குருவாயூரப்பன் எப்படி பிரதிஷ்டை ஆனாருங்கிற ஒரு வைபவத்தில், அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்தில் குருவாயூரப்பனுடைய ஒரு சங்கல்பம் ஆதிசங்கர பகவத்பாதாள் மூலமாக பூஜா நியமனங்கள்லாம் அங்க ஏற்படணும்னு குருவாயூரப்பனுடைய சங்கல்பத்தால ஒரு நாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் நாரதரோடு கூட ஆகாய மார்க்கமாக சஞ்சரிச்சுண்டு காலடிக்கு போயின்னு இருக்கார். அப்படி காலடிக்கு போயின்னு இருக்கக்கூடிய சமயத்துல குருவாயூர் க்ஷேத்திரத்தை தாண்டி அவ போற பொழுது ஆகாய மார்க்கத்துல கீழே குருவாயூரப்பனுடைய சன்னதியில ஸ்ரீவேலி பிரதட்சணம் நடந்துருந்தது. நாரதர் சொன்னார், ஆதிசங்கரர் இடத்துல குருவாயூர் க்ஷேத்திரத்துல ஸ்ரீவேலி நடந்துருக்கு, கீழே இறங்கி தரிசனம் பண்ணிட்டு போலாமான்னு கேட்டார். ஆதிசங்கரர் சொன்னார், நீங்க வேணா தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ குருவாயூரப்பனை, நான் நேர கிளம்புறேன்னார். அப்ப நாரதர் கீழே இறங்குறார். ஆதிசங்கரர் தாண்டி அப்படி காலடிக்கு போறார். அப்ப குருவாயூரப்பனுடைய சங்கல்பம் என்ன ஆச்சுன்னா, அப்படி அங்க தாண்டி போன ஆதிசங்கரரை குருவாயூரப்பன் கீழே பிடிச்சு இழுத்தார். நேர குருவாயூரப்பனால இழுக்கப்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதாள் அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து அப்படி விழுந்தார். எழுந்து நின்று யானை மேல வரக்கூடிய குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணார். குருவாயூரப்பா, இது உன் சங்கல்பமான்னு குருவாயூரப்பன் சொன்னார். ஆமா, நீங்க தான் இங்க தங்கி இருந்து இங்க இருக்கக்கூடிய பூஜா நியமனங்களை எல்லாம் இந்த கோயில்ல சரிப்படுத்தி ஏற்படுத்தணும்னு குருவாயூரப்பனுடைய ஆக்ஞைன்னு அது ஆதிசங்கர பகவத்பாதாள் ஏத்துண்டு இன்னைக்கும் ஸ்ரீவேலி பிரதட்சணம் நடக்கிற பொழுது அங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியாத்தான் ஆதிசங்கரர் கீழே இறங்கினாரும் ஒரு ஐதீகம் அந்த இடத்துல. அங்க கொஞ்ச நாளி நிறுத்தி அங்க மேல அந்த மேல் சாந்தி நிமிர்ந்து குருவாயூரப்பனை அந்த தரிசனம் பண்ண வைப்பார். அந்த இடத்துல ஆதிசங்கரர் அங்க 48 நாள் ஒரு மண்டல காலம் தங்கி இருந்து நிர்மால்யம், பாலபிஷேகம், துலாபார சமர்ப்பணம், பால் பாயச நைவேத்தியம்னு நிர்மால்யத்தில் ஆரம்பித்து திருப்புக்கா பூஜை வரைக்கும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும், அதே சமயத்தில் குருவாயூரப்பனுக்கு பண்ண வேண்டிய நைவேத்தியங்களையும், குருவாயூரப்பனுக்கு பண்ண வேண்டிய பூஜா விதிகளையும் அங்கே எல்லாத்தையும் ஏற்படுத்தினவர் ஒரு மண்டல காலம் தங்கியிருந்து